அனைவருக்கும் வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி 10வது ராசியாக வருவீங்க. மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க. இப்போ மகரம் ராசி கூட நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க. மேலும் மகரம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கும் திங்கட்கிழமைகள்ல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை ரெகுலரா காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ நீங்க 7.5 சனியுடைய 3வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பாத சனிக்காலம் மற்றும் குடும்ப சனி காலத்துல இருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்துல எதுனா இது நாள் வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. ஒரு சின்ன விண்ணப்பங்க. இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது சிறிதளவில் இடுப்புக்கு கீழே காயங்கள் ஏற்படுதோ அல்லது இடுப்புக்கு கீழே கொஞ்சம் வலி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா இது குடும்பம் மற்றும் பாத சனி காலம் அப்படின்னு கூடிய காரணத்தினால இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் எல்லா மகரம் ராசி நண்பர்களுக்கும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இதில் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் காயங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை காமிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் 7.5 சனியுடைய 3வது சுற்றுல நீங்க இருந்தாலும் கூட இப்போ ராகு உங்களுக்கு ஃபேவரபிளா உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானம் மற்றும் வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்பவுமே எந்த ஒரு பாவ கிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ நம்மளுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ ராகு உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்த்தோன்னா ஒரு ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீண்ட காலமாக ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக நடக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா நல்லபடியாக முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு
உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார் கூட மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா ஃபாரின் கண்ட்ரியை விட்டுட்டு இப்போ நம்மளுடைய தமிழகத்துக்கு நீங்கள் திரும்பிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அல்லது அஜீரண கோளாறோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்கு காரணம் செவ்வாய் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ அதனால இப்போ இன்கேஸ் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் எதனா ஒரு விஷயம் சொல்லி உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுடைய மறுப்பு தெரிவிக்காம நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல மூடில் இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு சொன்னீங்க அப்படின்னாலே 100% நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் கேத்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுக்கு பிடிச்ச கோயில்களுக்கு திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாங்க. இப்போ உங்களுடைய நிதி நிலைமை நல்லபடியாக மாறும். அதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கோள்களுமே உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக இப்போ உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் சனீஸ்வரரும் சூரியன் மற்றும் புதன் கூட கலவையை சேர்ந்து உங்களுடைய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும்
இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து ஒரு நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்கள வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக நல்ல முறையில் தேறி வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் எதனா போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அல்லது இப்போ சொத்து சம்மந்தமான விஷயமா வந்து நீங்கள் கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதிகப்படியாக வந்து அந்த கேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நீங்கள் திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அவதிக்குள்ளாயிருந்திருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய படிப்பில் இன்கேஸ் இது நாள் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் மந்தத்தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய கிளாஸ்லேயோ அல்லது காலேஜ்லேயோ வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ மகரம் ராசி நண்பர்கள் 100 பேர் இருக்கீங்க அப்படின்னா 100 பேருக்குமே நம்மளால் பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா. இது வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மகரம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.